காரசாரமாக மஷ்ரூம் கிரேவி எப்படி செய்யுதுன்னு பார்த்தலாமா? இதுக்கு முதல்ல மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். கடாயில் கொஞ்சமாக மல்லி, மிளகு, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஒரு கைப்பிடி அளவு காஞ்ச கருவேப்பிலையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதில் தாளிப்புக்கு எண்ணெய் ஊற்றி பெருஞ்சீரகம், 2 பச்சை மிளகா, ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினதில் ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதக்கி எடுத்ததுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், காரத்துக்கு தேவையான மிளகாத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தேவை இருந்தால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. கடைசியாக இதில் நான் இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் டேஸ்ட் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறமா இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூமை ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி சேர்க்க வேண்டாம். இந்த ஆவிலே மஷ்ரூம் வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பொடியை ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டதுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தூவி இறக்குனீங்கன்னா சுட சுட டேஸ்ட் அண்ட் எம்மியான மஷ்ரூம் கிரேவி ரெடி. ஹீட் ஹெல்த்தி அண்ட் ஸ்டே ஹாப்பி.